This camera is so good. You'll get a new 7K open gate recording and 7K 60p raw light. On top of that, brand new S&F Mode dial, HDMI Type A with extra reliability, Canon Log 2 and Canon Log 3 with extra flexibility, the same familiar ergonomics with extra comfort, the new CF Express plus UHS 2 SD card slots with extra high-speed performance, and finally extra megapixel for that sharp, detailed output. Honestly, it's not just an upgrade, it's an upgrade with extra everywhere. இது the brand new Canon EOS R6 Mark III. Honestly, இது R6 Mark II இருந்து ஒரு biggest upgrade. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ரியல் வேர்ல்ட் ஷூட்டிங்ல உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது தான். ஸோ கடைசியில் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த கேமரா உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஆன்சர் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் எர்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த கேமரா ஃபீல்ஸ் வெரி ஃபெமிலியர். ஒருவேளை நீங்க R6 Mark II யூஸரா இருந்தீங்க அப்படின்னா பாடியோட டிசைன் சிமிலரா இருக்கு, விச் இஸ் குட் திங். இந்த டீப் அண்ட் கம்ஃபர்டபுள் கிரிப் அண்ட் தென் இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலா இருக்கு. ஓவராலா இந்த பாடியோட எர்கனாமிக்ஸ் சாலிடா இருக்கு ஃபார் லாங் ஷூட்டிங் ஹவர்ஸ். இதுல பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த டைம் R5 லெவல் வெதர் சீலிங் அண்ட் மெக்னீஷியம் அலாய் பாடி, அப்புறம் ஒரு பிராண்ட் நியூ S&F Mode டயல். இதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். சென்சார் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார். இந்த டைம் 32.5 மெகாபிக்சல்ல இது ஒரு நோட்டிசபிள் ஜம்ப் இதுக்கு முன்னாடி இருந்த R5 Mark II கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த கேமராவில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் EOS C50 சினிமா லைன் கேமராவில் இருக்க சேம் சென்சார். ஸோ ஜஸ்ட் இமேஜின் தி வீடியோ குவாலிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் டிஜிக் எக்ஸ். கேனனுக்கே உண்டான கிறிஸ்டல் கிளியர் இமேஜ் குவாலிட்டி, ப்ளீசிங் கலர்ஸ் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த கேமரா அண்ட் நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸ். ஓப்பன் கேட். வீடியோ சைடில் so many interesting things இருக்கு இந்த கேமரால. இது ஒரு 7K கேப்சர் பைப்லைன் கொண்ட பாடி. அதனால இந்த கேமரால 7K ஓப்பன் கேட் 3:2 வீடியோ ரெக்கார்டிங்ல இருந்து ஃபுல் HD வரைக்கும் வேரியஸ் ஃபார்மேட்ஸ், ரெசல்யூஷன்ஸ், ஃப்ரேம் ரேட்ஸ், கம்ப்ரெஷன் எல்லாத்துலயும் பல காம்பினேஷன்ஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும். எஸ்பெஷலி இந்த 7K ஓப்பன் கேட்ல ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் சினிமா வைடாவோ, வெர்டிகல் ரீல்ஸாவோ இல்ல 1:1 ஸ்கொயர் ரேஷியோவோ போஸ்ட்ல ஈஸியா ரீஃப்ரேம் பண்ணிக்க முடியும். இது கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது மட்டும் இல்லாம 7K 60p raw lightல இன்டர்னலா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதனால 12 bit கலர், எக்ஸலண்ட் டைனமிக் ரேஞ்ச், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அதிக கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ பல பேரோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, நான் எதுக்கு ரால ஷூட் பண்ண போறேன், ஃபைல் சைஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதோ ஒரு குயிக் கம்பேரிசன். 7K raw versus 4K HEVC. 7K 60p raw light 17 GB per minute ஸ்டோரேஜ் எடுத்துக்குது 2410 Mbps-ல. இது really larger file size. இதுவே 4K U60p HEVC-ல 1.59 GB ஸ்டோரேஜ் எடுத்துக்குது per minute-க்கு 225 Mbps-ல, which is smaller file size. So 7K raw light file 10 times bigger. இந்த மாதிரி ஹெவி ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காகவே கேமராலயே simultaneous proxy ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். மெயின் ஃபைல் 7K raw light செலக்ட் பண்ணிட்டு, proxy 2K செலக்ட் பண்ணிட்டு and bitrate 9 Mbps செலக்ட் பண்ணிட்டா ஜாப் டன். So camera records both files. இப்போ இந்த 2K resolution proxy-யை எடிட்டிங் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 7K raw ஃபைல்ல கலர் கிரேடிங் பண்ணும்போது மட்டும் proxy ஆஃப் பண்ணிட்டு ஒரிஜினல் 7K raw light ஃபைல்ல கிரேடிங்கை வியூ பண்ணிக்கலாம். 2K proxy யூஸ் பண்ணி பண்ண கட்ஸ் and 7K-ல பண்ண கலர் கிரேடிங் ரெண்டையும் சேர்த்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த கேமரா உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலோ இல்ல வாங்க போறீங்க அப்படின்னாலோ ஒரு டைம் 7K 60p raw lightல ஷூட் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த கேமராவோட ஃபுல் பவர் உங்களுக்கு தெரியும். ஓவர் சாம்பிள்டு 4K. இல்லை எனக்கு 7K raw ஃபைலாக வேணாம், எல்லா டைமும் 7Kல ஷூட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னா ஓவர் சாம்பிள்டு 4K F 60pல ஷூட் பண்ணிக்கலாம். ஐ மீன் 4K ஃபைன். இதில் நோட்டிசபிள் ஷார்ப்னஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸ்டாண்டர்ட் 4Kவை கம்பேர் பண்ணும்போது. இதுவே ஸ்லோ மோஷன்ல 4K 120p அண்ட் 2Kல 180p வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் along with audio. Custom pictures.
இந்த கேமரால டிஃபால்ட்டா மொத்தம் 6 பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. ஆனா இப்போ என்னோட ஃபேவரட்டான 3 மட்டும் பார்க்கலாம். இது C-Log 2 அண்ட் இது ப்ராசஸ் அண்ட் கிரேடிங் பண்ணதுக்கு அப்புறம். இது C-Log 3 அண்ட் இது ஆஃப்டர் ப்ராசஸிங். ஜஸ்ட் லுக் அட் தி ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். இல்ல எனக்கு லாக்லாம் வேணாம், எனக்கு குயிக்கா ரிசல்ட் வேணும் அப்படின்னா BT709 செலக்ட் பண்ணிட்டு பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் போஸ்ட்ல பண்ணா போதும். இது மட்டும் இல்லாம உங்க ஓன் கஸ்டம் பிக்சர் ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கேமரால C7ல இருந்து C20 வரைக்கும் கஸ்டம் ப்ரொஃபைல்ஸ் செட் பண்ணிக்க முடியும். இதுல நீங்க காமா கலர் ஸ்பேஸ் சூஸ் பண்ணிட்டு இன்சைட்ல இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் ஃபைன் டியூன் பண்ணி ஒரு பிராண்ட் நியூ கஸ்டம் பிக்சர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபிளாஷ் போட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் கேனனுக்கே உண்டான நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸ், கிறிஸ்டல் கிளியர், ஷார்ப் டெக்ஸ்சர் அமேசிங்கா இருக்கு. இது ஸ்டுடியோ லைட்ல ஷூட் பண்ணது. Just look at the sharpness, guys. Aperture f4 and f8 லியும் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கு. சன்செட்ல ஒரு சில ட்ராமாட்டிக் ஷார்ட்ஸ். பேக் லைட்டாக கார் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கீ லைட்டாக ஒரு ஃப்ளாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கோல்டன் கலர் பஞ்சுக்காக ஆம்ரான் 120Cயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வித்தவுட் ஆம்ரான் 120C லைட் அண்ட் இது வித் ஆம்ரான் 120C லைட். ஸோ இந்த சீரீஸ் எல்லாமே கண்டினியூஸ் லைட்டும் ஃப்ளாஷ் லைட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்த ஷார்ட்ஸ். பை த வே இது ஒரு மிஸ்ஃபயரான ஓவர் எக்ஸ்போஸ்டு ஷார்ட். ஜஸ்ட் எக்ஸ்போஷர் ஸ்லைடரை மைனஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணா அன்யூசபிளா இருந்த இந்த பிக்சர் யூசபிள் ஆயிடுச்சு. இந்த கேமராவோட ஃபுல் பொட்டன்ஷியல் டைனமிக் ரேஞ்சை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரால ஷூட் பண்றது அவசியம். ஃபோட்டோகிராஃபி ஸ்பீட் அண்ட் ப்ரீ கேப்சர். ஃபோட்டோகிராஃபி சைடில் இந்த கேமரா சூப்பர் ஃபாஸ்ட். எலக்ட்ரானிக் ஷட்டரில் அப் டு 40 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிட முடியும். இது மட்டும் இல்லாமல் ப்ரீ கேப்சர் ஃபீச்சர் இருக்கு. இது ஒரு லைஃப் சேவர். அதாவது நீங்கள் ஷட்டர் பட்டனை ஹாஃப் ப்ரெஸ் பண்ணும்போதே கேமரா ஃப்ரேம்ஸை பஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் ப்ரெஸ் பண்ண உடனே முன்னாடி நடந்த மொமெண்ட்டையும் சேர்த்து கேப்சர் ஆகி ஸ்டோர் பண்ணிடும். இதில் 150 ஃப்ரேம்ஸ் ரா பஃபர் கூட இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஆக்ஷனாக இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் கேப்சர் பண்ணிடலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸ். கேனனோட டூயல் பிக்சல் CMOS AF2 ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். இது உலகமே அறிஞ்ச விஷயம், டாப் நாட்ச். இப்போ இந்த கேமராவில் ரெஜிஸ்டர் பீப்புள் ப்ரையாரிட்டியும் இருக்கு, லைக் R5 Mark II அண்ட் R1 கேமராஸ் மாதிரி. இதில் நீங்கள் அப் டு 10 ஃபேஸஸ் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா க்ரௌட் சீனில் கூட கேமரா அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ட்ராக் பண்ணும். இதில் நல்ல விஷயம் என்னன்னா இது ஸ்டில்ஸ் ப்ளஸ் வீடியோ ரெண்டுலையுமே சப்ஜெக்டை சூப்பர் அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணும். அப்புறம் இதில் தி பிராண்ட் நியூ S&F Mode டயல் கொடுத்துருக்காங்க. இதுதான் தி ரியல் ஹைப்ரிட் ஷூட்டர்ஸ்க்கு ஒரு செம ஃபீச்சர். நார்மல் ஸ்பீட்ல இருந்து ஸ்லோ மோஷனுக்கு போகணும் அப்படின்னா முன்ன மாதிரி கேமரா மெனுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த S&F Mode டயலை ஸ்விட்ச் பண்ணிட்டா போதும். ரியல் டைம் FPSல இருந்து ஸ்லோ மோஷனுக்கு சிம்பிளா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பை த வே இந்த மோட்ல ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. இந்த S&F Modeல உங்களோட ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், கம்ப்ரஷனை டிசைட் பண்றது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ப்ரீசெட்ல 1 FPSல இருந்து 180 FPS வரைக்கும் ஸ்பீடை செட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த நம்பர் குறைய குறைய டைம் ஃபாஸ்டா மூவ் ஆகும். இந்த நம்பர் அதிகமாக டைம் மெதுவா நகரும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி கேமரா மூவ் பண்ணா ஹைப்பர் லேப்ஸ்னு சொல்லலாம். ஸோ இங்க நம்ம ஃப்ரேம் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓவரால் சீன் ஸ்பீட் ஆர் ஸ்லோ பண்ணிக்க முடியும். 1 FPSனு செட் பண்ணிட்டா 1 செகண்டுக்கு ஒரு ஃப்ரேம் தான் கேப்சர் ஆகும். அதனால 30 மினிட்ஸ் நடந்த சீனை 10 செகண்ட்ஸ் வீடியோவா ஃபாஸ்டா காட்டிட முடியும். அதே மாதிரி 120 FPS 180 FPSனு செட் பண்ணிட்டா ஒரு செகண்டுக்குள்ள
செகண்ட்ஸ்க்குள்ள நிறைய ஃப்ரேம்ஸ் கேப்சர் ஆகுது. அதனால நார்மல் ஸ்பீட்ல ப்ளே பண்ணும்போது சூப்பர் ஸ்மூத் ஸ்லோ மோஷன் கிடைக்குது. இதுக்கு மேல ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணி மோஷன் பிளர்ல ஷூட் பண்றது இதெல்லாம் உங்களோட திறமை. அண்ட் இந்த S&F மோட்ல எக்ஸ்போஷர் ஆப்ஷன்ஸும் அவைலபிள். ஆட்டோ, டிவி, AV, மேனுவல் எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹையர் நம்பர் ஸ்லோ மோஷன், லோ நம்பர் ஃபாஸ்ட் மோஷன், இதுதான் இந்த S&F மோட். ஸ்டெபிலைசேஷன் 8.5 ஸ்டாப்ஸ் IBS. இந்த கேமரால அப் டு 8.5 ஸ்டாப்ஸ் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அதனால ஹேண்ட் ஹெல்ட்ல ஷூட் பண்ணாலும் ஃபுட்டேஜ் ஸ்டேபிளா இருக்கும். எஸ்பெஷலி லென்ஸ் IS-ஓட கம்பைன் பண்ணும்போது இன்னும் சாலிடா இருக்கு. இது மட்டும் இல்லாம கேனனோட தி பிராண்ட் நியூ அப்கிரேட் இஸ் கால்டு சப்ஜெக்ட் ட்ராக்கிங் IS. இந்த ஃபீச்சர் என்ன பண்ணுனா உங்க சப்ஜெக்ட் மூவ் ஆகுற மூவ்மெண்ட்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து வீடியோவை ஷார்ப்பாகவும் ஸ்டெடியாகவும் மெயின்டைன் பண்ணும். ஸோ கிரியேட்டர்ஸ் ஆன் தி மூவ்க்கு இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் ஸ்டெபிலைசேஷன் அப்கிரேட். ப்ரோ வீடியோ டூல்ஸ் அண்ட் மானிட்டரிங். இந்த R6 Mark 3ல நிறைய ப்ரொஃபஷனல் மானிட்டரிங் டூல்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்போஷரையும் அவுட்புட்டையும் ரொம்ப அக்யூரேட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல முக்கியமா வேவ் ஃபார்ம், ஃபால்ஸ் கலர், ஜீப்ரா, 3D LUT அண்ட் ஃபுல் சைஸ் HDMI. கேமரா ஓவர் ஹீட்டிங். இந்த கேமரா ஓவர் ஹீட்டிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா Canon அஃபிஷியலா எந்த ஒரு ரெக்கார்டிங் லிமிட்டும் சொல்லல. பட் இதை நான் வேரியஸ் ரெக்கார்டிங் ஃபார்மேட்ல டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 4KU 60p லாங் GOP XF HEVCS YCC 422 225 Mbps கண்டினியூஸ் ரெக்கார்ட் பண்ணினோம். 1 hour 16 minutes 36 செகண்ட்ஸ்ல லோ பேட்டரி வார்னிங் வந்துச்சு. இந்த வார்னிங் வந்து பேட்டரி ஃபுல்லா ட்ரைன் அவுட் ஆகிறதுக்குள்ள 9 minutes 52 seconds ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ சிங்கிள் பேட்டரியில 1 hour 26 minutes 27 seconds ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. பட் இன்னும் பாடி ஓவர் ஹீட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு. சர்ப்ரைசிங்லி இந்த செகண்ட் பேட்டரியில 1 hour 39 minutes ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. இது 13 minutes எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது. அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்குமே நியூ LPE6 P பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 லெவல் வார்னிங் இண்டிகேட்டர் எவ்ரி 59 மினிட்ஸ்க்கு ஹீட் ரெடியூஸ் ஆகிறத காமிக்குது. இந்த R6 Mark 3ல இம்ப்ரூவ்டு ஹீட் டிசிபேஷன் டிசைன் இருக்கிறதுனால இந்த செல்ஃப் கூலிங் நடக்குது. அதுவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது. அடுத்த டெஸ்ட் 7K ஓப்பன் கேட் 30p RAW at 2600 Mbps இது ஃபர்ஸ்ட் பேட்டரி. இதுல 1 hour 4 minutes 29 seconds ஷூட் பண்ண முடிஞ்சது. நான் யூஸ் பண்ணது CF Express 512 கார்டு. எவ்ரி 21 மினிட்ஸ்க்கு கார்டு ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது 3 times கார்டு ஃபுல் ஆயிடுச்சு இந்த 512GB கார்டு. ஸோ டோட்டலா 1.5 TB ஆஃப் ஃபைல்ஸ் ஒன் சிங்கிள் பேட்டரியில ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அடுத்து 4KU 120 FPS லாங் GOP XF HEVCS YCC 422ல 450 Mbps இந்த 4K 120 FPS கேமராவோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றதுனால இது 26 மினிட்ஸ்ல ஓவர் ஹீட் ஆகி கேமரா ஷட் டவுன் ஆகிடுச்சு. பட் பேட்டரி 15% தான் ட்ரைன் அவுட் ஆகிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலயும் நீங்க அகைன் 120 FPS இருந்து 60 FPSக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டா ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ணிக்க முடியும். அடுத்த டெஸ்ட் 4KF 60p இதுவும் சேம் 225 Mbps. 4K ஃபைன் அப்படின்னா ஓவர் சாம்பிளிங் அர்த்தம். அதாவது இந்த சென்சாரோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணுவோம்னு அர்த்தம். இதுதான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் குவாலிட்டி இந்த 4Kல. இந்த ஃபார்மட்ல 19 minutes 24 secondsல கேமரா ஓவர் ஹீட் ஆகி ஷட் டவுன் ஆயிடுச்சு. பட் பேட்டரி ஒரு பாயிண்ட் கூட கம்மியாகல. இது ஜஸ்ட் இந்த 4K ஃபைனுக்கு மட்டும் தான். இதுவே கேமரா மறுபடியும் நீங்க ஆன் பண்ணி 4K ஃபைன்ல இருந்து 4K Uக்கு சேஞ்ச் பண்ணிட்டா தொடர்ந்து ஷூட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஹவவர் இந்த வார்னிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிய போகுது. சரி, இப்போ இந்த ஓவர் ஹீட் ஆன கேமரா கூல் டவுன் ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். கேமரா ஓவர் ஹீட் ஆன உடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டு டைமர் ஸ்டார்டட். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூல் டவுன் ஆல்மோஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் கம்மியானதை பார்க்க முடியுது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 7 பாயிண்ட்டும், 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் 0 பாயிண்ட்ஸும், அண்ட் ஃபைனலி 10 மினிட்ஸ் ஆஃப் கூலிங் டைம்ல இந்த வார்னிங் இண்டிகேட்டரை டிஸப்பியர் ஆனதை பார்க்க முடியுது. ஸோ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா இந்த கேமரா ஃபாஸ்டரா கூல் டவுன் ஆகுது அண்ட் ஸ்லோவா ஓவர் ஹீட் ஆகுது இன் ஃபுல் பொட்டன்ஷியல் வீடியோ செட்டிங்ஸ்ல மட்டும். ஆல்ரைட், இந்த ஹீட் சிஸ்டமை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க செட்டிங்ஸ் வைக்கும் போதே கேமரால ஹீட் வார்னிங் வந்துச்சுனாலோ இல்ல இந்த ரெக்கார்டிங் டைம் எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆச்சுனாலோ நீங்க ஓவர் ஹீட்டை எதிர்பார்க்கலாம்னு அர்த்தம். த 10 levels ஆஃப் வார்னிங் இருக்கு. ஸோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனிவேஸ் இந்த வார்னிங் காமிக்கும் போது யூ கேன் பி ahead ஆஃப் பிளானிங். இன் மை பர்சனல் ஒப்பீனியன் இந்த டைம் Canon இந்த ஹீட் டெசிபேஷன்ல அதிக வேலை பார்த்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அண்ட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா டியூரிங் த ஷூட் இந்த ஓவர் ஹீட் வார்னிங் லெவல்ஸ் கம்மியாகிறது தான். இப்போ நான் பண்ணது எல்லாமே கண்டினியூஸ் ரெக்கார்டிங் டெஸ்ட். ஆக்சுவல் சினாரியோ வில் பி டிஃப்ரெண்ட். நீங்க எவ்ரி கிளிப் ரெக்கார்டிங்க்கு நடுவுல கேமராவை ஆன்லயே வச்சிருக்கிறது இல்ல ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றது, உங்களோட வெதர் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து ரிசல்ட் வேரி ஆகலாம். பட் இப்போ நான் காமிச்ச இந்த ரிசல்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கோ. ஃபைனல் தாட்ஸ். ஸோ Canon EOS R6 Mark 3
யாருக்கான கேமரா? நீங்க ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபர், இல்ல ஹைப்ரிட் ஷூட்டர், ஃபிலிம் மேக்கர், கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா போட்டோ வீடியோ ரெண்டையும் சீரியஸா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேமரா வேணும் அப்படின்னா this is the right camera for you. இது ஃபாஸ்ட், ரிலையபிள், ஃபிளெக்சிபிள். அதுவும் முக்கியமா போட்டோ கேமரால கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சினிமா லெவல் வீடியோ ஃபீச்சர்ஸ்க்கும் நடுவில் இருந்த கேப்புக்கு ஒரு பிரிட்ஜா இருக்கிறது தான் இந்த EOS R6 Mark III கேமரா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த Canon EOS R6 Mark III டெக்னிக்கல் ரிவ்யூ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க வழக்கம் போல. அண்ட் மறுபடியும் உங்களை இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then be creative and productive. Chandru Bharathy signing off.